Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. Hello guys, ஈரான் அண்ட் யூஎஸ்க்கு இடையில வார் நடந்துட்டு இருக்கிறதுனால குளோபல் மார்க்கெட்ஸ் அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரொம்பவே டவுனாக தான் இருக்கு. அண்ட் இந்த ரீசன்னால ஐபிஓ மார்க்கெட்ஸும் டவுனாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால எந்த ஐபிஓஸ் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடியும் டீட்டெயிலா அனலைஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. மேஜரா பெரிய ஐபிஓஸ் எதுவுமே சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகல, பட் சில ஐபிஓஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆக போற ஜிஎஸ்பி கிராப் சயின்சஸ் லிமிடெட் ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கம்பெனி 1985ல இன்கார்பரேட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க அக்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியில தேவைப்படுற இன்செக்டிசைட்ஸ், ஹெர்பிசைட்ஸ், ஃபங்கசைட்ஸ் அண்ட் பிளான்ட் growth ரெகுலேட்டர்ஸை மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் பிசினஸ்ல இருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஃபார்மர்ஸுக்கு அவங்களோட ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கான கிராப் ப்ரொடக்ஷன் சொல்யூஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி இவங்களோட பிசினஸ் போர்ட்ஃபோலியோவை 2 வெர்டிகல்ஸா பிரிச்சிருக்காங்க. ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் டெக்னிக்கல்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு 40+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸை 37 கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. இவங்க எக்ஸ்போர்ட் பண்ற கண்ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பிரேசில், வியட்நாம், சிங்கப்பூர், யுஏஇ, ஆஸ்திரேலியா, லாட்டின் அமெரிக்கா, ஏசியா பசிபிக் அண்ட் நார்த் அமெரிக்கான்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்தியாவில் பார்க்கும்போது இவங்களோட ப்ராடக்ட்ஸை 20 ஸ்டேட்ஸ்ல சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு இந்தியா அண்ட் அப்ராட்ல ஸ்ட்ராங் டீலர்ஷிப் நெட்வொர்க்ஸ் இருக்கு. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 524 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட ஃபார்முலேஷன்ஸ்க்கு 102 பேட்டன்ஸ் வச்சிருக்காங்க. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். இந்தியாவில் இந்த கம்பெனிக்கு 5 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அண்ட் 2 இன்ஹவுஸ் R&D ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல பார்க்கும்போது இந்த கம்பெனியில் 1221 பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். செக்மெண்ட் வைஸ் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்த்தீங்கன்னா ஃபார்முலேஷன் செக்மெண்ட்ல இருந்து 70.56% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. அண்ட் டெக்னிக்கல் செக்மெண்ட்ல இருந்து 29.44% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் ஃபார்முலேஷன்ஸ்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது இன்செக்டிசைட்ஸ்ல இருந்து 63.02%, ஹெர்பிசைட்ஸ் 17.53%, ஃபங்கசைட்ஸ் 13.24% அண்ட் growth ரெகுலேட்டர்ஸ்ல இருந்து 6.22% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதுல இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் இன்செக்டிசைட்ஸ் ப்ராடக்ட்ல இருந்து தான் ஜெனரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பிசினஸ் ரெவன்யூ பத்தி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது டொமஸ்டிக் பிசினஸ்ல 88.82% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு. இது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். ஸோ இந்த கம்பெனியோட ஓவரால் பிசினஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பார்க்கும்போது 81.42 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னாலும் 450.03 crores அளவுக்கு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 25ல ஸ்லைட்டா அதிகமாக இருக்கு. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் பிரைஸ் வேல்யூஷன் பத்தி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓல அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஒரு ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்றதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதுல ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 304 rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் பார்க்கும்போது 320 rupees per share சொல்லியிருக்காங்க. இது டிமெண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் per share. இந்த இபிஎஸ்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன, அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்கணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல இபிஎஸ் இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு டைப் பண்ணுங்க, நம்ம வீடியோ வரும். அண்ட் இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் per share இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது 21.20 rupees அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா ஒரு கம்பெனியோட இபிஎஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில இம்ப்ரூவ் ஆகிறது அந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக்கோட பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணீங்கன்னா 15.09 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை அக்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ 51.81 சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ கம்மியாக தான் இருக்கு. இந்த ரீசன்னால அட்ராக்டிவ் வேல்யூஷன்ல வர்றாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கும். கரண்டா நம்ம டெலிகிராம் சேனல்ல 7810 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்க ஃபேக் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அதுல இருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸ்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபினான்ஷியல் இயர் 25ல பார்க்கும்போது 11.74% அளவுக்கு growth in revenue from operations காமிச்சிருக்காங்க.
அண்ட் பேட் மார்ஜின் பாத்தீங்கன்னாலும் இயர் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் 25ல 6.26% அளவுக்கு ஷோ பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ROE பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் 25ல 18.38% மெயின்டைன் பண்றாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் ROCE பர்சன்டேஜ் வந்து 19.80% அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸுமே 15%க்கு மேல இருந்தாலே ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.58 டைம்ஸ் அளவுக்கு மெயின்டைன் பண்றாங்க. ஜெனரலா டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுன்னா ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீல்ஸ் பத்தி பார்க்கலாம். இயர் ஆன் இயர் கேட்டகரியில கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி கன்சிஸ்டன்டா டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபினான்ஷியல் 23ல 2 rupees, 24ல 1 rupees அண்ட் 25ல 0.75 rupees per equity share பேசிஸ்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பியர் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். அக்ரோகெமிக்கல்ஸ் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில இந்த கம்பெனிக்கு லிஸ்டட் பேர்ஸ் பார்க்கும்போது PI இண்டஸ்ட்ரீஸ், சுமிட்டோமோ கெமிக்கல் இந்தியா லிமிடெட், தனுகா அக்ரிடெக், ராலிஸ் இந்தியா, பாரத் ரசாயன், இந்தியா பெஸ்டிசைட்ஸ், எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹெரன்பா இண்டஸ்ட்ரீஸ் இவங்களோட லிஸ்டட் பேர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போது PI இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில ஸ்ட்ராங் லீடர்ஷிப் பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனி வந்து நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் பாராமீட்டர்ஸ்ல கம்பேர் பண்ணும்போதும் நியூட்ரல் பொசிஷன்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பத்தி பார்க்கலாம். அக்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து இயர் ஆன் இயர் கேட்டகரியில கன்சிஸ்டன்டா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவோட அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் வந்து ஃபினான்ஷியல் இயர் 30யோட ஃபோர்காஸ்ட் படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி வந்து 3.5% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டா நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனில மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓல இருந்து ஜெனரிட் அக்ரஃபன்ஸை இந்த கம்பெனியோட சர்டன் அவுட்ஸ்டாண்டிங் பாரோயிங்ஸை செட்டில் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபி டீடைல்ஸ் பத்தி பார்க்கலாம். 16th March சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓபன் ஆகுது அண்ட் 18th March க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees per ஷேர் அண்ட் ஒரு லாட்டுக்கு 46 ஷேர்ஸ் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 400 crores சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுல 240 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பத்தி பார்க்கலாம். இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் வந்து March 20 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் லிங்க் அப்டேட் பண்றேன், நீங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓட லிஸ்டிங் டேட் வந்து March 24. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பத்தி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூல பாத்தீங்கன்னா 98.32% அளவுக்கு ஹோல்டு பண்றாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் பத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. ஜெனரலா போஸ்ட் இஷ்யூல 75%க்கு கீழே ஹோல்டு பண்ணாங்கன்னா பாசிட்டிவ்னு புரிஞ்சுக்கலாம். ஃபைனலா GSP கிராப் சயின்சஸ் ஐபிஓட ஏப்ரல் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பத்தி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ, ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் பிரைஸ் வேல்யூஷனுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். பியர் கம்பேரிசன் அண்ட் இஷ்யூ டைப்புக்கு நியூட்ரல், பிசினஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்திருக்கேன். கரண்டா இந்த ஐபிஓ வந்து GMPல ஆக்டிவா ட்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகல. ஆக்சுவலா இந்த கம்பெனி மட்டும் இல்ல, எந்த கம்பெனி ஐபிஓஸ்மே GMPல இப்போ ஆக்டிவா ட்ரேட் ஆகல. பிகாஸ் குளோபல் மார்க்கெட் சிச்சுவேஷன் வந்து ரொம்பவே டவுனா இருக்கிறதுனால தான் இந்த நிலைமையில இருக்கு. இந்த GMP வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலா நான் வந்து இந்த ஐபிஓல செகண்ட் டே சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் GMP வேல்யூவை பார்த்துட்டு அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற டிசிஷன் எடுக்க போறேன். மோஸ்டா குளோபல் சிச்சுவேஷன்ஸ் இந்த மாதிரி நிலைமையில இருக்கிறதுனால நான் இந்த ஐபிஓல அப்ளை பண்ண மாட்டேன். பட் என்னோட டிசிஷனை செகண்ட் டே ஈவினிங் நம்ம டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனல்ல நான் அப்டேட் பண்றேன். நீங்க இந்த ஐபிஓல அப்ளை பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ நம்ம சேனல் வந்து இன்ஸ்டாகிராம்லயும் ஆக்டிவா இருக்கும். ஸ்கிரீன்ல தெரியற இந்த லிங்கை ஸ்கேன் பண்ணி இன்ஸ்டா சேனல்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல உங்களோட டவுட்ஸ் அண்ட் பர்சனல் மெசேஜஸை எனக்கு டைரக்டாவே சென்ட் பண்ணுங்க. நம்ம இன்ஸ்டால டிஸ்கஸ் பண்ணலாம்.